மேத்தமெட்டிக்ஸ் அகாடமியில் பிஓ எக்ஸாமுக்கான டெஸ்ட் பேஜ் போயிட்டுருக்கு. ஜாயின் பண்ணாதவங்க சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த டெஸ்ட் பேஜில் ஒரு கொஷினை நம்ம இப்போ எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். ப்ரொசீஜர் டு எரெக்ட் ஹீரோ ஸ்டோன்ஸ் வாஸ் மென்ஷன்ட் இன் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் தமிழ் புக்? அதாவது நடுகள், ஹீரோ ஸ்டோன் அப்படின்னு நடுகள், அது நடுவதற்கான வழிமுறைகள் பின்வரும் எந்த தமிழ் நூலில் கூறப்பட்டுள்ளது? நம்ம பார்த்துருப்போம். நடுகள் அப்படிங்கிறது போரில் வீரமரணம் எய்தியவர்களுக்கு அல்லது அந்த போர் சார்ந்த நிகழ்வுகள் இறந்தவங்களுக்கு வீரமரணம் எய்தியவர்களுக்கு பண்ணுறதா இந்த நடுகள்ங்கிறது. நம்ம பார்த்துருப்போம். வேலுநாச்சியார் உமையாள் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு நடுகள் நட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயம்தான் இந்த நடுகள் நடப்படுவது. அதுக்கு ஏதோ ஒரு கல் எடுத்து அதை நட்டுட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி இருக்காது. அதுக்கான வழிமுறைகள் இருக்கும். அந்த வழிமுறைகள் எந்த நூலில் கூறப்பட்டிருக்கு பார்த்தீங்கன்னா, தொல்காப்பியத்தில் அந்த வழிமுறை கூறப்பட்டிருக்கு. ஸோ தொல்காப்பியம் அது என்ன வழிமுறை பார்த்தீங்கன்னா, காட்சி, கால்கோள், நீர்ப்படை, நடுகள், பெரும்படை, வாழ்த்து அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் இந்த காட்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கல்லை பொருத்தமான கல்லா, அந்த வீரன் உருவத்துக்கு ஏற்ற கல்லான்னு பார்த்து நல்ல கல்லான்னு பார்க்குறது அந்த காட்சி. ஒரு கண்டறிதல், கல்லை கண்டறிதலாம் அந்த காட்சி. கால்கோள் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு கல்லை கொணர்தல், கண்டுபிடிச்ச அந்த கல்லை தேர்ந்தெடுத்த கல்லை இப்போ அந்த கல் சென்னையில் இருக்கும், அது நடுற இடம் திருச்சியாக இருக்கலாம். அப்போது அது கொண்டு போகிறதுக்கான, அங்கேருந்து கொண்டு போகிறது அந்த கொணர்தல் தான் இந்த கால்கோள். அப்புறம் நீர்ப்படை, நம்ம பார்த்துருப்போம். நீராட்டில் ஒரு முக்கிய நிகழ்வு, பிறந்த குழந்தையிலேருந்து இறந்ததுக்கப்புறமா பண்ணுற முதல் சடங்கும் நீராட்டுதலாக இருக்கும். அப்போ அந்த கல்லை நீராட்டுதல், குளிர்வித்தல் அப்படிங்கிற மாதிரி நிகழ்வு நடக்கும். அதான் நீர்ப்படை. அதுக்கப்புறம் அந்த கல்லை நடுவாங்க. அதான் இந்த நடுகள் அப்படிங்கிற நிகழ்வு. நட்டதுக்கப்புறமா நம்ம இப்போ தாத்தா பாட்டி இறந்தாங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச உணவுகள்லாம் வச்சு நம்ம சாமி கும்பிடுவோம். அது மாதிரி அந்த வீரனுக்காக படையெல்லாம் வச்சு, பெரும் படையல்னு கூட சொல்லலாம். ஸோ அதான் இந்த பெரும் படையலுங்கிற ஒரு நிகழ்வு. அதுக்கப்புறமா வாழ்த்து, அவனோட புகழ் பாடுற ஒரு நிகழ்வு. அவன் எப்படிப்பட்ட வீரமானவன், எப்படி வீரமரணம் அடைஞ்சாங்கிறது அவன் புகழை வாழ்த்தி பாடுறதான் இந்த வாழ்த்து அப்படிங்கிற நிகழ்வு. அப்போது இந்த ஹீரோ ஸ்டோன், அதாவது நடுகள் நடப்படுவதற்கான வழிமுறை எந்த நூலில் கூறப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தொல்காப்பியத்தில் கூறப்பட்டிருக்கு. அதுக்கான வழிமுறை இந்த காட்சி, கால்கோள், நீர்ப்படை, நடுகள், பெரும்படை, வாழ்த்து அப்படிங்கிற 6 வழிமுறைகளை கொண்டிருக்கு.